ஹாய் மக்களே, ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் டே கேக்கெல்லாம் போகாது இல்லையா? ஸோ ஃபேவரட் சாக்லேட் கேக் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி 2-3 ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சக்ஸஸ் ஆனதில்லை எல்லாமே. அட் த சேம் டைம் ஃபெயிலியரும் ஆனதில்லை. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் இன்னைக்கு சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வெல்கம் டு மை கிச்சன். இப்போது சாக்லேட் கேக் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன், 3/4 கப்பு சுகர், சேம் அதே அளவுக்கு மைதா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், அதே அளவுக்கு பால், கொஞ்சம் பட்டர். நான் வந்து பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். எதுக்காகனா ரீஃபைண்ட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக பட்டர் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1/4 அளவு, அதாவது இந்த மைதாவும் சுகர்லேயும் எடுத்தோம் இல்லையா, அதில் 1/4 அளவு மட்டும் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1.5-2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் சால்ட்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதை அப்படியே பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கேக் நல்ல சாஃப்டியாக கிடைக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ணுறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மைதாவும் கொக்கோ பவுடரும் நான் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நம்ம கேக் மிக்சர். இதை ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங் வெசலில் ஊற்றிக்கலாம். பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணால் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஒரு குக்கர் எடுத்து அதில் ஃபுல்லாக சைடில் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். அண்ட் பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் நல்லா பட்டர் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் தான் நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இதில் அப்படியே கம்ப்ளீட்டாக இப்போது குக்கரை வந்து விசில் எடுத்துகிட்டு கேஸ் கட்டோடு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு இந்த தோசை தவாக்கு மேலே வச்சாச்சு. இப்படியே வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ விட்டு பார்த்தோன்னா எப்படி பாயில் இருக்குங்கிறது தெரியும். ஒருவேளை பாயில் ஆகலை, இன்னும் கொஞ்சம் வந்து மெல்ட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம எகைன் வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒட்டலை. ஸோ ஃபுல்லாக சுற்றி இதில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் அது மேலே வச்சு கேக்கை வந்து வெளியே எடுத்துடுறோம். ஓகே, அழகாக வந்துருச்சு. அது மேலே வந்து பட்டர் ஷீட் நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து இருக்குது. அதை வந்து ஸ்லோவாக அப்படி எடுத்து விட்டால் போதும். நைஸ். ஓகே, நான் இப்போ வந்து சாக்லேட் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் குக் பண்ணது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கடையில் தான் வாங்கி சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிங்ஸ் லைட்டாக சாக்கோ சிப்ஸு, நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கேக் கட் பண்ணோம். வாவ்,
ஃப்ளஃபியான சாஃப்டான கேக் ரெடி.